ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். நம்ம ரொம்ப நாளாக அந்த லாங் வீடியோ போடவே இல்லை, பிகாஸ் புது படங்கள் எதுவுமே வரல. இப்போ ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் மாட்டிருக்கு. ஸோ அதோட டீட்டெயிலிங் ரிவ்யூவை நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனலில் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போம்னா ஆளாளுக்கு யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 4-5 படங்களை ஒன்று சேர்ந்து அதுக்கு ஒரு 4-5 கதைகளை, மல்டிபிள் கதைகளை ஒரே ஸ்க்ரீன் பிளே எழுதி ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பண்ணப்பட்ட கதை தான் இதுவுமே. ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு செம்ம தமிழ்லையே பேர் சொல்லக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னால் விலங்கு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது விலங்கு படத்தோக்குள்ளே வரக்கூடிய ஒரு யூனிவர்ஸாக தான் இந்த படத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதோட பேர் வாரண்ட். இந்த ஸ்டோரி நம்ம என்ன அப்படிங்கிற ஸ்பாயிலர்லே இல்லாமல் சொல்லணும்னா, நம்ம படத்தில் வரக்கூடிய ஹீரோ ஒரு போலீஸ் பிசியாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் ரெக்கமெண்டேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் போது என்ன காட்டுறாங்கன்னா, அவர் இந்த சாப்பாடு கொடுக்குற, அதாவது நம்ம ஸ்டேஷனுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கேஸில் இருக்கக்கூடிய, அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய லாக்கப்பில் ஒருத்தன் லாக்கப்லேயே செத்து போயிடுறான். ஸோ அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. அப்போ இவருடைய ஸ்டோரி ஃபுல்லாகவே சொல்கிறாரு. அப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்கு. இவரோட இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மெட்டை பார்க்கும்போது ஒரு ஹீரோஸ் ஜெர்னி ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மெட் மாதிரி தான் இருக்குது. அந்த பிசி அவர் எப்படி ஒரு டம்மியாக இருந்த பிசி, அதாவது எல்லாருமே அவரை கொட்டை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவருடைய உண்மையான பேர் கோட்டை கருப்பசாமி. ஸோ அவர் எப்படி அந்த கொட்டை டு கோட்டை கருப்பசாமியாக எவால்வேட் ஆகிறாரு அப்படிங்கிறத இந்த மொதல் 4 வீடியோவில் காட்டியிருக்காங்க. அதாவது மொதல் 4 எபிசோடில் காட்டியிருக்காங்க. இது மொத்தமாக 8 எபிசோடு இருக்குது. இன்னும் 4 எபிசோடு இனிமேல் தான் வரப்போகுது. அது பேலன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டோட்டலாக ஒரு அனலைஸ் பண்ணி இதுக்கான ரிவ்யூவை நான் பதிவு பண்ணுறேன். அண்ட் இது C5 அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா விலங்குல எப்படி அது திருச்சியில் திருச்சியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருந்துச்சோ, அதே மாதிரி இதுவுமே சுற்றி திருச்சியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்குது. சிமிலாரிட்டி பெருசாக இல்லை, அதாவது அது முழுக்க ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கும். இதுவும் இன்னும் அந்த த்ரில்லிங் ஜானருக்குள்ளே போகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. பட் பெர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அவருக்கு ஆக்டிங் ரொம்பவுமே புதுசு, ஒரு டெபியூ ஹீரோவாக தான் இருக்கார். அவருடைய ரோல் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி அப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அதாவது 0 to ஹீரோ அப்படிங்கிறத உண்மையிலே 0 to ஹீரோ மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் அதே மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறார். அதாவது அவர் ஒரு நார்மலான ஒரு பிசியாக நடிக்கிறாரு. பிசியாக இருக்கிறவர் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடிக்கிட்டு அலைகிறாரு. ஸோ அதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத கதையோட ரோலாகவுமே இருக்குது, அவருடைய ரியல் ரோலாகவுமே அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிங்கை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவருடைய ஆக்டிங்கே இது தானே, இவளோட இயல்பே இது தானே அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. உண்மையிலே சொல்லலாம் ஒரு நல்ல சூப்பர் ஆக்டிங் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவோம். ஆக்டிங் எந்த அளவுக்கு சூப்பராக, அதே மாதிரி அவருடைய ரோலும் சூப்பரான ரோலு. அண்ட் ப்ளஸ் இந்த படத்தில் அவருடைய அப்பாவுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே சப்போர்ட்டிவான ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தில் வரக்கூடிய அந்த 8ஆக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்னும் பேலன்ஸு 4 எபிசோடு பார்க்குறதுக்கு நான் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.